வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வருஷத்தில் முதலாக வர்றது விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை. அதில் நம்ம இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். அதுக்கு இந்த மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அதெல்லாம் கெட்டியாக இருக்குது. இனிமேல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. தோசை மாவு பார்த்த விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு கலந்துக்குங்க. அதுமாரி இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. மாவு ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் இதில் ஊற்றி அதை கிண்டிடலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, கெட்டியாகாம. இது உங்கள் செஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு அரிசி மாவு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இது தொட்டு பாருங்கள், இப்படி ஒட்டாமல் இருக்கும். அதான் பதம், ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். தேங்காய் பூரணத்துக்கு இதால் 1.5 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெய் போட்டு தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் வறுத்துச்சு, வெல்லத்தை போட்டுடலாம். அதுலேயே இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். தேங்காய் பூர்ணமும் மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணிடலாம். பிசைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். இதில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி கிண்ணம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிண்ணம் பண்ணிட்டு பூர்ணம், தேங்காய் பூர்ணம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு குக்கரில் வச்சுட்டு விசில் போடாமல் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும். அது ஆல்ரெடி மாவு வெந்தது தான். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இட்லி ஆவியில் காட்டுற மாதிரி ஆவியில் காட்டி வேக வச்சுருங்க. தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.